போய் ஊத்துறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் வெளியே போகிறோம், அது வந்து வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு லீவ் கிடைக்கிறப்ப தான் பாப்பா வெளியே கூப்பிட்டு போக முடியும். அவளுக்கு வந்து ஸ்கூல் லீவா, வீட்டுக்குள்ளேயே இருக்கா, ரொம்ப ஒரு மாதிரி வெளியே போகணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கேனே போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். பட் எங்களுக்கு லீவு கிடைக்கிறப்பெல்லாம் நாங்கள் அவளை வெளியே கூப்பிட்டு போயிடணும்னு நினைப்போம். டெய்லியுமே அனுப்ப முடியாது. எங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்கள் எங்கேயாவது பக்கத்தில் எதையாவது நியர்பையாவது கூப்பிட்டு வந்துடுவோம். அப்படி தான் வந்து இந்த வெயிலுக்கு வந்து நல்லா வெயில் அடிக்குதுல்ல, அதனால ஸ்விம்மிங் பூல் போயிருக்கோம். ஆல்ரெடி இந்த ஸ்விம்மிங் பூல் நாங்கள் ஒரு தடவை கூப்பிட்டு போயிருக்கோம். சரி, நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த ஸ்விம்மிங் பூலு பாப்பாவை கூப்பிட்டு போனால் அவள் விளையாடுவா, அவளோட இதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதே சேமே இங்கேயே கூப்பிட்டு போயிட்டோம். போகிறப்பவே ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும். சாப்பிட்டு எல்லாமே ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். நல்லா ஒரு க்ளீனாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் இந்த பிளேஸு. நம்ம வந்து கொஞ்சம் க்ளீனாக இல்லையே, இப்படி இருக்கே அப்படி இருக்குன்னு அப்படிலாம் யோசிக்க வேண்டிய பிளேஸே கிடையாது. நல்லா வச்சுருக்காங்க. உங்களுக்குமே இந்த இடம், இது எந்த இடம் வேணும், எந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். குழந்தைங்க இந்த வெயிலுக்கு, அடிக்கிற வெயிலுக்கு இதிலெலாம் கொஞ்சமாவது ஸ்விம்மிங் ஃபுல்லாக போயிட்டு வந்தால் அவங்களுக்குமே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் கூப்பிட்டு போனோம். நாங்கள் வாரம் கூப்பிட்டு போக முடியலனாலுமே எங்களுக்கு லீவ் கிடைக்கிறப்ப கூப்பிட்டு போகிறது தான். ஸ்விம்மிங் பூலில் வந்து நான் இறங்க முடியல, ஏன்னா நான் கன்சீவாக இருக்கனால நான் இறங்கலை. பாப்பாவும் அவரும் மட்டும்தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அவளோட என்ஜாய்மெண்ட்டை தான் நாங்கள் அங்கே பார்த்தது. ஒரு மணி நேரம் தான் ஸ்விம்மிங் பூலில் விளாண்டுருப்போம். அந்த 1 மணி நேரத்துக்கு 180 rupees என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. கம்மி தான் நம்ம சொல்ல போனால். ஏன்னா நல்லா என்ஜாய்மெண்ட்டு, நல்லா க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்தது. நம்மளுக்கு அதுவுமே முக்கியம்ல, க்ளீன் அண்ட் நீட்டுமே நம்மளுக்கு முக்கியம்ல. அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாமே உள்ளே அவங்க வச்சுருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் எல்லாமே அங்கேயே இருந்துச்சு. இது வந்து நம்ம ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, ரெசார்ட் மாதிரியும் இருக்குது. அங்கே ரூம் எடுத்து தங்குறவங்களும் தங்குறாங்க போல். மண்டபம்னா வந்து இந்த கல்யாணம் அதெல்லாமே நடக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. இது பேக்கில் இருக்குது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது, எங்கள் ரிலேட்டிவ் சொல்லி தான் நாங்கள் அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் மட்டும்தான் போனோம், ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ் யாரையும் கூப்பிட்டு போக முடியல. நாங்கள் மட்டும்தான் போனோம். போயிட்டு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வேணும்னா நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா என்ன ஃபுல்லாக விளையாட தானே போகிறாங்க, ஸ்நாக்ஸ்லாம் தேவைப்படாது மோஸ்ட்லி. அதனால் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகல. அவங்க எல்லாம் விளாண்டாங்க. நான் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்படி தான் இருந்தேன். எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு அந்த சவுண்டெல்லாம் நீங்களுமே கொஞ்சம் கேளுங்களேன். ஏன்னா எவ்வளோ ஆசையாக இருக்கும்ல. எனக்கு நான் போன தடவை போனப்போ நல்லா விளாண்டேன், நானுமே நல்லா தண்ணியில் விளாண்டேன். ஆனால் இந்த தடவை என்னால் விளையாட முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே போனாலுமே நான் அவளுக்காக போகிறது தான், உத்ராக்காக தான் போகிறேன். ஏன்னா அவள் விளையாடட்டும், அவள் என்ஜாய் பண்ணட்டும், நம்ம கூட போயாவது இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கூட போகிறேன். அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க, எவ்வளோ சவுண்டாக இருக்குது, அதெல்லாமே நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. அதேமாதிரி லாஸ்ட் வரை வீடியோ பாருங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? என் ஹஸ்பண்ட் பண்ணுற சேட்டையை பாருங்கள். அவளோடது வாங்கி வச்சுட்டு அவர் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பாப்பாது அந்த ரிங் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, பழசு தான். நான் அதை வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு போயிட்டு காற்று மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அதையே நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வாங்குறப்போ பைசா கொடுத்து தான் வாங்கணும். புதிங்க பாப்பா வந்து மோஸ்ட்லி அந்த சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் தனியாக குழந்தைங்களுக்குன்னு, அதில் தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தா. இவங்களும் விளையாடுறாங்க. அந்த எல்லோ கலர் ரிங் போட்டுக்கிட்டானா அவளுமே இங்கே பெரியவங்களோட இதில் வந்து அவளுமே விளையாடுவா. ஃபுல்லாகவே விளையாடலாம். அந்த ரிங் போட்டிருந்தானா அவளுமே விளையாடலாம். பாப்பா பேசுகிறா, கேளுங்க. நல்லா இருந்துச்சா? ஜாலியாக என்ஜாய் பண்ணியா? போகலாமா? டைம் வந்துச்சு, இன்னொரு நாள் வரலாம். ஏன் தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கா? சரி, நெக்ஸ்ட் டைம் வரலாம்ல. எல்லாருக்கும் பாய் சொல்லிடு.